தூத்துக்குடியில் போய் தான் என்டி ஸ்கேன் பண்ண போனோம். அதுதான் வந்து ஆமாம் பார்த்தது. அப்புறம் என்ன மட்டும் தான் உள்ளே கூப்பிட்டாங்க, என்டி ஸ்கேன் எடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பேபி பார்க்குறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அதுக்கு கை வளர்ந்துருக்கும் கால் வளர்ந்துருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. திடீர்னு அவங்க ஸ்கேன்ல மேல பாருங்கம்மா அப்படின்னாங்க. நான் என்ன கேட்டேன்னா, என் ஹஸ்பண்ட் மட்டும் கூப்பிட்டு காமிச்சுக்கட்டுமா, அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா. பார்க்க ப்ரொஜெக்டர் மூலமா பார்க்கறதுனால ரொம்ப பெருசா தெரிஞ்சது. நான் சுத்தி பார்க்கறேன், வேற யாராவது அப்படி சொல்லிட்டு நான் சிரிக்கிறேன்னா, இவங்க பார்க்கும்போது நான் சிரிக்கிறதுனால அது ஒரு இடத்துல நிக்க மாட்டுக்கு. அவ்வளவு நேரம் அம்மா படுத்துதான் இருந்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து காமிச்ச உடனே அம்மா எனக்கு வந்து இப்ப துடிக்கலாம், மூவ்மெண்ட்லாம் தெரியுது, குழந்தையோட மூவ்மெண்ட்லாம். நானும் கை வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஆமா, நிறைய ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டோம், எங்கேயுமே அந்த டைமுக்கு கேட்குது, அதுக்கப்புறம் சரியாகலை. அதனால் இப்போ ஏதாச்சும் ஒரு இல்லை அடம் பிடிச்சாங்கன்னா குழந்தையோட மோசமாக பிடிப்பாங்க. எங்கள் அம்மா அதில் ரொம்ப அதிகம். வழியில் கிடந்து இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இப்போ வழியில் துடிக்கும் போது என்ன சொன்னாலும் ஊன் இருப்பாங்க. கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பெரியவங்களுக்குலாம் ஒன்று சொல்கிறேன், எப்படி நீங்கள் வந்து குழந்தைங்க இந்த மருந்து குடிக்கலாம் கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க, அப்போலாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதை விட அதிகமாக எனக்கு தெரிஞ்ச அம்மா பெட் ரெஸ்ட்டில் உட்கார வச்சோம் தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 5th மந்த் வளகாப்பு வரைக்கும் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு. இப்போ வரைக்கும் இந்த அனாமலை ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன் பத்தி பேசவே இல்லை பத்தியா? எத்தனை மந்த்ல எடுத்தோம் என்டி ஸ்கேன்? என்டி ஸ்கேன் வந்து 3rd மந்த் லாஸ்ட்ல எடுத்தோம். ஆக்சுவலா அது 3rd மந்த் ஸ்கேன் தான் என்டி ஸ்கேன். ஸோ நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வந்தக்கப்புறம் எங்களுக்கு தூத்துக்குடியில் ஒரு ஸ்கேன் சென்டரில் எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு தனாவுக்கு வந்து என்ன ஸ்கேனு பாது என்டி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக தூத்துக்குடிக்கு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு திடீர்னு கால் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அந்த அளவுக்கு வலி அதிகமாகிடுச்சு. அதனால் அம்மாவுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு தூத்துக்குடி போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு கொண்டு போய் அது எங்கே லக்ஷ்மி பாலி கிளினிக்னு சொல்லிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கோம். நிறையா ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்டோம், எங்கேயுமே அந்த டைமுக்கு கேட்குது, அதுக்கப்புறம் சரியாகலை. அதனால் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டுருக்கோம், தூத்துக்குடி நோக்கி போயிட்டுருக்கோம். தூத்துக்குடியில் எங்கேயாவது கேட்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். அம்மாவுக்கு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனாவுக்கு என்டி ஸ்கேன் எடுக்கவும் போகிறோம். அதுதான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். வந்து அம்மாவை நாங்கள் வேறு அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் கால் வலின்றனால. இங்கே பெரியவங்கள்ட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். ஏதாச்சும் ஒரு இல்லை அடம் பிடிச்சாங்கன்னா குழந்தையோட மோசமாக பிடிப்பாங்க. எங்கள் அம்மா அதில் ரொம்ப அதிகம். புளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க, புளிப்பு சேர்க்காதீங்க, பழைய சாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. சொல் பேச்சு கேட்காம எப்போ பாரு பழைய சாதம் தான், புளிப்பு தக்காளி சேர்க்காதீங்கன்னு இருக்காங்க. தக்காளி தான் சொல்லலை ஃபுல்லாக. நேற்று அவ்வளோ தூரம் சண்டை போடுறேன், பல்ல கடிச்சிட்டு கத்துறேன் அப்படின்ட்டு உட்காந்து பழைய சாதத்தை தான் உட்காந்து தின்னுட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, சாப்பாடு நல்ல சாதம் இருக்குது, ஆனால் வேணும்னே பழைய சாதத்தை தின்னுட்டு வழியில் கிடந்து இப்போ துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இப்போ வழியில் துடிக்கும் போது என்ன சொன்னாலும் ஊன் இருப்பாங்க. கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, லைட்டாக வலி சரியாயிடுச்சுன்னா போதும், மறுபடியும் அதே தான் பழைய சாதம் புளிப்பு. கேட்டால் வாய்க்கு அதுதான். டீ குடிக்கவே கூடாதுன்னு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் 10 டீ போகுது உள்ள. நின்னாங்க பத்துக்க வைக்க முடியல. இப்படி
ஆனதே கிடையாது அம்மாவுக்கு. வீல் சேரில் உட்காரணும்னு சொன்ன உடனே நம்ம இப்படி ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன்னா சரி இங்கே வந்து ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி சொன்னேன். அவங்க வீல் சேர் பெரியவங்களுக்குலாம் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்படி நீங்கள் வந்து குழந்தைங்க இந்த மருந்து குடிக்கலாம் கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க, அப்போலாம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதை விட அதிகமாக நீங்கள் ஒரு கஷ்டப்படும் போது விவரம் தெரிஞ்ச உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். கொஞ்சமாச்சும் சொல் பேச்சு கேளுங்க. பெரியவங்க வயசாக குழந்தைய மாறுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் அதெல்லாம் கண் கூட பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மா சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க டீ குடிக்காதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்காமல் அவங்களால இருக்க முடியல. அதே மாதிரி பழையது சாப்பிடாதீங்கன்னா சாப்பிடாமல் இருக்க முடியல. இப்போ அது எல்லாத்தையோட விளைவு வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு அலையிற மாதிரி இருக்குது. இன்னொரு கடை இருக்குது. குழந்தைங்க மாதிரி தான் அடம் பிடிக்கிறாங்கண்ணே. இப்போ போய் கேட்குறோம் ஒன்றுமே வேண்டாங்கிறாங்க. அப்புறம் அவங்க டாக்டர் தான் சொன்னாங்க ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க, அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு வந்தேன். அப்புறம் வெயில் 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 எவ்வளோ நேரம் ஆகுது. அப்பா வந்து எங்க அப்பா வந்து எப்பா சத்தியமா சொல்லு, இப்போ சொல்லு. இது சாந்தி குண்டா இருக்கணும் எனக்கு அது பக்குவமாக பண்ணி அவங்க கேடு அம்மாட்ட கேடு பக்குவமாக பண்ணி கேட்டால் பக்குவமாக கேட்டால் நல்லா இருக்கும். மருந்து மாதிரி சாப்பிட்ணும், அது என்ன வேண்டாம். இன்ஜெக்ஷன் போடணும்பாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்மா பெட் ரெஸ்ட்டில் உட்கார வச்சா தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. பெட் ரெஸ்ட்டில் உட்கார வச்சா மட்டும்தான் அவங்க அமைதியாக அழுவாங்களே. அதானே இப்போ பெட் ரெஸ்ட்டுன்னு சொன்னோடனே அழுதுருவாங்க. வேண்டாம் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்பாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கிறேன்னா ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. தூத்துக்குடிக்கு வந்துட்டோம்னா யாருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னே நினச்சிட்டு இருப்பாங்க மனசில். ஐயோ நம்ம எப்படி சிரமம் கொடுத்துருக்கோமே அப்படி, அதுதான் அவங்க பெரிய யோசனையாகவே இருக்கும். கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். ஒரு நாளுக்காவது குறைஞ்சது ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தூத்துக்குடியில் போய் தான் என்டி ஸ்கேன் பண்ண போனோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய நாங்கள் பார்த்தோம். ஆமாம் பார்த்தது. அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்க வந்துட்டு ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், அதான் 5th month வரைக்கும் பேபி வந்து ஷுவர் கிடையாது, யாராக இருந்தாலும் எடுக்கக்கூடாது. இன்னொன்று ஃபர்ஸ்ட் என்டி ஸ்கேன் எடுக்க போகும்போது என்ன உள்ளே கூப்பிட்டாங்க, என்ன மட்டும்தான் உள்ளே கூப்பிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, கூட அட்டெண்டர் யார் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னேன். சரி ஓகே வெளியே இருக்க சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன மட்டும் தான் உள்ளே கூப்பிட்டாங்க, என்டி ஸ்கேன் எடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேபி பார்க்குறேன், எனக்கு அழுகையும் வருது சிரிப்பும் வருது. அப்படி ஒரு எமோஷ்னலான ஒரு ரியாக்ஷன். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு கை வளர்ந்துருக்கும், கால் வளர்ந்துருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ ஒன்று ஒரு ஷேப்ல இருக்கும், அது மட்டும் தெரிஞ்சுது. திடீர்னு அவங்க ஸ்கேன்ல மேலே பாருங்கம்மா அப்படின்னாங்க. மேலே பார்க்கும்போது அதுக்கு கை இருக்கு கால் இருக்குன்னா நான் அவங்க டாக்டர்டே கேட்குறேன், கை கால்லாம் வளர்ந்துருச்சான்னு. என்ன இப்படி கேட்கீங்க, பேபி நல்ல க்ரோத்ல இருக்குமா அவங்க பேபி அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக ஷோல்டர் போன் அப்புறம் நோஸ் போன்லாம் தெரியாது, ஆனால் அவங்க பேபிக்கு வந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஹெல்த்தியா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன கேட்டேன்னா, என் ஹஸ்பண்ட் மட்டும் கூப்பிட்டு காமிச்சுக்கட்டுமா, அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அப்படி சொன்னா. இல்ல யூஸ்வலா நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படி சொன்னாங்க. நான் ப்ளீஸ் டாக்டர் ஒரே ஒரு வாட்டி மட்டும் அவங்களை கூப்பிட்டு காமிச்சுக்கிறேனே அப்படின்னா சரி ஓகே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வர சொல்லல. என் ஹஸ்பண்ட் வந்து நான் உண்மையிலே குழந்தை வச்சிருக்கேனா? ஆமா ஆமா, என் ஹஸ்பண்ட் வந்து நம்ப மாட்டாங்க, வயிற்றுல நீ குழந்தைய வச்சிருக்கியா இல்லையா பொய் சொல்றேன்னு சொல்றாங்க, நான் அவங்களை மட்டும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால சரி ஓகே வர சொல்லுங்க அப்படின்னாங்க. வந்து பார்த்தா எனக்கு ஏன்னா உங்க மேல வந்து அது எதுல என்ன போட்டு
காமிச்சாங்க? ஸ்கேனை வந்து ஆக்சுவலா நான் வந்து இப்படி படுத்திருக்கனால அவங்க மேல ப்ரொஜெக்டர் கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணி மேல காட்டிட்டு இருந்தாங்களா? ப்ரொஜெக்டர் மூலமா பாக்குறதுனால ரொம்ப பெருசா தெரிஞ்சது. நான் சுத்தி பாக்குறேன் வேற யாராவது ஏன்னா அவ்வளவு பெரிய பாப்பாவா தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அது ரொம்ப மைன்யூட்டான ஸ்கேனு. ஸோ உங்களுக்கு நல்ல எவிடென்ட்டாவே தெரியும். இதை விட உங்களுக்கு 5th month ஸ்கேன் இன்னும் நல்லா இருக்கும், ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. இவங்க பார்த்துட்டு கை கால்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் சிரிக்கிறேன்னா இவங்க பார்க்கும்போது நான் சிரிக்கிறதுனால அது ஒரு இடத்துல நிக்க மாட்டுக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இருக்கிறதே அது குட்டியோண்டு ஸ்பேஸ், அதுக்குள்ள குடு 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 குடுன்னு அங்க இவ்வளவு ஆக்டிவா எப்படி இருக்க முடியும், இவ்வளவு ஆக்டிவா எப்படி அங்கங்க ஓட முடியும், காலே அதுக்கு முளைச்சிருக்காது, எப்படி இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு நிறைய கேள்வி. எனக்கு உண்மையா சொன்னா அது ஒரு மாதிரி அனிமேஷன் இது பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பொம்மை படம் பார்த்தா எப்படி பொம்மை படத்துல காமிக்ல எல்லாம் குயிக்கா போயிட்டு வருவாங்க, அங்க எங்கன்னு ஓடிட்டே இருக்கு. சிரிக்கிறாளா, சிரிக்கும் போது வயிறு குலுங்குது, அங்க எங்கன்னு குடு குடுன்னு ஓடிட்டே இருக்கு. டாக்டர் சொல்றாங்க நீங்க சிரிக்காதீங்க, என்னால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சிரிக்கிறதுனால அது ரொம்ப நவளுது, அதை என்னால வந்து பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. நான் ஓகே அப்படி சொல்லிட்டு அமைதியா இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு நல்ல எவிடென்ட்டா காமிச்சாங்க. அதுக்கு எங்களுக்கு அந்த மூக்குலாம் தெரிஞ்சது ஸ்கேன்ல. மூக்கு குட்டியோண்டு வாயெல்லாம் தெரிஞ்சது அழகா, அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அம்மாவை நாங்க வேற அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம் கால் வலின்றனால. அப்புறம் அம்மாட்ட கொண்டு வந்து அதை காட்டும் போது எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவ்வளவு நேரம் அம்மா படுத்துதான் இருந்தாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து காமிச்ச உடனே அம்மா எஞ்சி உட்காந்துட்டாங்க. எனக்கு சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி. அவ்வளவு நல்லா அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதா போச்சு. சும்மா போய் செக் பண்ணலான்னு போனோம், அது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதா போச்சு. அங்க ஒரு 2 நாள் அங்கதான் இருந்துட்டு ஸ்டே பண்ணோம். கொண்டு வர மாதிரி டேப்லெட்ஸ் கூட சொல்லாம நான் எதிர்பார்த்து என்ன இவ்வளவு இப்போ அடுத்ததான் நாங்க இந்த 5th month அது என்ன ஸ்கேன் அந்த ஸ்கேனுக்காக தான் வெயிட் பண்றோம். அதுல வந்து குழந்தைய இன்னும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆமா, இப்பவே எனக்கு மூமெண்ட்லாம் வந்துருச்சு. இன்ஸ்டால ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறேன், எப்படி காட்ட போறாங்கன்னு தெரியல. அல்ட்ரா சவுண்ட் ஏதோ சம்திங்லாம் சொல்றாங்க, பாப்போம். இன்னொன்னு எனக்கு வந்து இப்போ துடிக்கலாம், மூமெண்ட்லாம் தெரியுது, குழந்தையோட மூமெண்ட்லாம். நானும் கை வச்சு ஃபீல் பண்ணி பார்த்தேன். நிறைய நேரம் ஏமாத்திரும், நிறைய நேரம் கை வச்சோம்னா அமைதியா இருந்துக்கும். இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கை வச்ச உடனே அப்படியே அந்த மாதிரி உட்காந்துக்குது. எப்பவாச்சும் அதுக்கே தெரியாம திருட்டுத்தனமா தொட்டு பார்த்தா தெரிஞ்சது. நேத்து நைட்டு கூட மூமெண்ட் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு 3rd month 4th monthல இருந்தே லைட்டா தெரியாம 5th monthல நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். 5th monthல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சாப்பிடாம இருந்தீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல நான் இப்பெல்லாம் நல்லா சாப்பிடுறதுக்கு எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. அப்படி நான் பசி எடுத்து நான் சாப்பிடாம இருந்தேன்னா உள்ளக்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடறோம். அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து நீங்க 5th month அனாமலி ஸ்கேன் அதை பத்தி பார்ப்போம், அடுத்த நாள் பார்ப்போம். ஓகே, என்றும் ரசிகர்களின் ரசிகையாக.